வெங்காயம் வச்சு கொஜ்ஜு பண்ண போகிறேன். அது ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காய கொஜ்ஜுக்கு தேவையானது கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெல்லம் கொஞ்சம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, துருவன தேங்காய் ஒரு சின்ன கப்பு ஒன்று, புளி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ். மிக்சி ஜாரில் துருவன தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் காஞ்சோன்னா வெள்ளை எள்ளு போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிப்போம். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்து மிக்சி ஜாரில் தேங்காவோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். காஞ்சிச்சு. கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து அரைக்கிறதோட போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், பொடியாக சாப் பண்ண ஆனியன் வதங்கிறதுக்குள்ள எல்லாம் அரைச்சி வந்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி, வெல்லம், ஊற வச்ச புளி எல்லாத்தையும் அரைக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கணும். சால்ட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் போட்டோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.